வணக்கம் ஐடியர் மகாஜனங்களே. இதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் பேசுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். நம்மளாம் எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்லை நம்ம பக்கத்து ஊரில் பல பேர் செத்து பல பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இது நம்ம ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு பிரியாணி மேன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றது மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா யூடியூப் போனாலும் அதான் வருது, இன்ஸ்டா போனாலும் அதான் வருது. இப்போ வயநாடுன்ற ஒரு ஊர், ஒரு பர்டிகுலர் இடமே காணாமல் போயிட்டு இருக்கு, மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு. அதை பத்தி இங்க தெரிஞ்சுக்க யாருக்குமே டைம் இல்லை. இது ஒன்றும் அமெரிக்காவிலேயோ ஆப்கானிஸ்தான்லையோ ஜப்பான்லையோ நடந்தது கிடையாது. நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரான வயநாட்டில் நடந்தது. இங்கே பல பேர் போயிட்டு வந்த ஊர், பல பேர் போகணும்னு நினைச்ச ஊர். அதை இப்போ காணும். வரைக்கும் 350 பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஊரில் இருக்க பசங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா நமக்கு தான் அவனை போட்டு அடிக்கவும், இவனை போட்டு அடிக்கவும், அந்த அக்காவை ட்ரெண்ட் பண்ணவும், இந்த அக்காவை ட்ரெண்ட் பண்ணவுமே டைம் பற்ற மாட்டேங்குது. இதில் நாம எங்கே அதை பற்றியெல்லாம் போய் தெரிஞ்சுக்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு யூடியூபர் மட்டும்தான் இந்த வீடியோ பற்றி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது எம்ஜிஆர் மட்டும்தான். ஆனால் பிரியாணி மேனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றது மட்டும் இங்கே இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் இதை பற்றி வீடியோ போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதை பற்றின வீடியோ தான் இந்த வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. டெய்லி யாராச்சும் அதை பற்றி பேசி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் பல பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டால், நான் சுத்தமாக ஒர்க்கே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி ஒரு வாரத்துக்கு மேலே பேசுகிறோன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ இவ்வளோ பேர் பேசியிருக்காங்க, இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு, யூடியூப்பே வெடிக்கிற அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, அதை போய் ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் கேட்டால் ரீசன் என்னன்னா, டெய்லர் அக்கான்னு 2 பேர் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த அக்காவை பற்றி பிரியாணி மேனுன்ற ஒருத்தர் செக்சுவலாக அபியூஸ் பண்ணி அவங்கள கலாச்சி ஒரு வீடியோ போடுறாரு. அது பல பேரால் பார்க்கப்பட்டு பல பேரால் பல விமர்சனங்களுக்கு உட்பட்டு அது தப்புன்னு பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அந்த பிரியாணி நண்பர் இவங்கெல்லாம் எப்படி இதை இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு ரிப்ளை வீடியோ போடுறாரு. அது நார்மல் வீடியோவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த டெய்லர் அக்கான்றவங்க ஸ்கேம் பண்ணுறாங்கன்ட்டு அவர் ஒரு வீடியோ போடுறாரு, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல். அதுக்கடையில் இர்ஃபான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணி மேன் போட்ட வீடியோவை தோண்டி எடுத்து அதுக்கு நான் ரிப்ளை வீடியோ கொடுத்து அவர் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு படத்தை ஓட்டி அவரை கழுவி ஊற்றி வச்சிருந்தாரு. அதுக்கு திரும்ப பிரியாணி மேன் நானும் ரிப்ளை வீடியோ போட வேண்டாம்னு போட்டு அவர் ஒரு மணி நேரத்துக்கு வீடியோ போட்டு கெட்ட வார்த்தையில 2 பேர் அடிஷனிங் பண்ணி வீடியோ போடுறாங்க. இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு சாகும் போது இடையில இந்த கௌசிக் வந்தான்ட்டு ஏற்றுடி வந்து பிரியாணி மேன் டெய்லர் அக்காவை பத்தி போட்ட வீடியோ தவறான வீடியோ அப்படின்ட்டு அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்க, அப்படியும் சும்மா இருக்காம பிரியாணி மேன் திரும்ப ஏற்றுடிக்கு ரிப்ளை பண்ணுவேன்ட்டு ஒரு 4 மணி நேரம் லைவ் வீடியோ போட்டு அந்த வீடியோல டிப்ரெஸ் ஆகி ஒரு தூக்கு மாற்ற அளவுக்கு போய், இதுக்கடையில ஒரு மனிதர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணி மேன் போட்ட ஒரு வீடியோவை தோண்டி எடுத்து ஒரு பர்டிகுலர் பார்க்கை பத்தி அவர் தப்பா பேசியிருக்காருன்னு அவர் கொண்டு போய் கேஸை கொடுக்க, இப்ப கோமாவில போன மாதிரி பிரியாணி மேன் ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்ட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு கேவலமான பிறவில்லை நம்மெல்லாம். இப்போ புரியுதா? ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், அங்க ஒரு ஊரையே காணும், தோண்ட பணமா வந்துட்டு இருக்கு. பல பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆர்மியில இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை பத்தி பேச இங்க இருக்கவங்க பல பேர்த்துக்கு டைம் இல்லை. ஆனா இது மாதிரி அடுத்தவன் சண்டை போடுறத பார்க்க டைம் இருக்கு, பேச டைம் இருக்கு, ஷேர் பண்ண டைம் இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சாதானே பல பேர் பல உதவிகளை செய்வாங்க. நம்ம ஊர்ல இருக்க பல பேர்த்துக்கு இதோட இம்பாக்டே தெரியலன்னா எப்படி உதவி செய்வாங்க? தயவு செஞ்சு அதை பற்றி பேசுங்க. இங்கே இருக்கவங்க பல பேர்த்துக்கு தெரியட்டும். சில பேர் அதுக்கான உதவிக்கரங்கள் ஈட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் பல பேர்த்துக்கு அதை பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியலை. ஏன்னா யூடியூப் இன்ஸ்டால்லாம் போனாலே பிரியாணி மேன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இர்ஃபான் வியூ அதை பண்ணிட்டாரு, ஏற்றுடி இதை பண்ணிட்டாரு, அப்படிதான் நியூஸ் வருதே தவிர, மேக்ஸிமம் ஆஃப் த நியூஸ் அப்படிதான் வருதே தவிர இதை பற்றி அவ்வளவா நியூஸ் வர மாட்டேங்குது. நம்ம பல பேர் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. பேசினா தானே வரும். நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன், இர்ஃபான் வியூக்கு 1500 ரூபா ஃபைன் போட்டாங்களாம். இதெல்லாம் ஒரு நியூஸ் ஆடா? இதெல்லாம் ஒரு நியூஸ்ன்னு போட்டுட்டு இருக்கீங்க. நியூஸ் சேனல் தானே நீங்கள்? ஆமாம், நம்ம எப்படி பேசுவோம், அதே வெளிநாட்டில் நடந்தா ஐயோ இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க தானே நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் நடந்தால் அதை பற்றி பேசுறதுக்கும் டைம் இருக்காது, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணவும் டைம் இருக்காது. இதனால் தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தை தயவு செஞ்சு மூட்டை கட்டி தூக்கி போட்டு அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அவர் பேசினதுக்காண்டி அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி யார் பேசினாலும் நம்ம சட்டத்திலேருந்து தப்பிக்க முடியாதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு இதுலேருந்து நான் விடைபெறுகிறேன்.